ஆன்மீக உலகில் எத்தனையோ ஆச்சரியங்கள் உண்டு. ஆனால் கருவறையில் பெண்களே நேரடியாக அர்ச்சனை செய்யும் ஒரு விந்தை. மாதவிடாய் காலத்திலும் இறைவியை வழிபட எந்த தடையும் இல்லாத ஒரு தலம். இது எந்த இடம் என்று உங்களுக்கு தெரியுமா? சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 92 கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு அற்புதமான திருத்தலம்தான் பக்தர்களால் போற்றப்படும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம். இந்த திருத்தலத்தில் அன்னை ஆதிபராசக்தி 3 அடி உயரத்தில் தன் வலது காலை மடித்து இடது காலை தாமரை வடிவ பீடத்தின் மீது தொடும்படி வைத்து உலகையே ஆளும் பராசக்தியாக கம்பீரமாக வீற்றிருக்கிறாள். பொதுவாக தெய்வங்களுக்கு 4 கைகள் இருப்பது வழக்கம். ஆனால் மதுரை மீனாட்சியைப் போல இந்த ஆதிபராசக்தியும் 2 கைகளுடன் தன் வலது கையில் ஒரு தாமரை மொட்டினை ஏந்தியபடி மனித ரூபத்தில் செயல்படுவதை உணர்த்தும் விதமாக காட்சி தருகிறாள். அன்னையின் தலைமுடி மேல்நோக்கி முடிந்து வைக்கப்பட்டுள்ளது. இது அவளின் உயர்ந்த ஞானத்தை குறிக்கிறது. அவள் வீற்றிருக்கும் தலைகீழான தாமரை பீடம் பக்தர்களின் இதயத்தில் அன்னை குடிகொண்டிருப்பதை குறிக்கும் ஒரு அற்புத தத்துவமாகும். இந்த கருவறையில் அன்னை ஆதிபராசக்தி முதலில் தோன்றிய இடத்தில் ஒரு பெண் சித்தர் சுயம்புவாக வீற்றிருக்கிறார். இந்த புனிதமான மண்ணுக்கு அடியில் ஏராளமான சித்தர்கள் இன்றும் தவம் செய்து வருவதாக நம்பப்படுகிறது. இப்படி எத்தனையோ சித்தர்கள் வாழும் ஒரு புனிதமான இடமாக இருப்பதால்தான் இந்த திருத்தலம் சித்தர் பீடம் என்று அனைவராலும் மிகவும் பயபக்தியோடு அழைக்கப்படுகிறது. தமிழகத்திலேயே இந்த கோயிலின் மிகச் சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்றால், கர்ப்ப கிரகத்தில் பெண்களே அர்ச்சகர்களாக இருந்து அன்னைக்கு பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகளை தங்கள் கைகளாலேயே செய்கிறார்கள். இயற்கையின் ஒரு சுழற்சியான மாதவிடாய் காலங்களில் கூட பெண்கள் இங்கு வந்து அன்னை ஆதிபராசக்தியை வழிபட எந்தவொரு தடையும் கிடையாது என்று அருள்திரு பங்காரு அடிகளார் அவர்கள் ஆணித்தரமாக உணர்த்தியுள்ளார். இங்கு வரும் பக்தர்கள் சபரிமலை ஐயப்பனைப் போலவே சிவப்பு நிற சக்தி மாலை அணிந்து விரதமிருந்து இருமுடி சுமந்து வந்து பிரகாரத்தை சுற்றி அங்க பிரதட்சணம் செய்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார்கள். மேல்மருவத்தூரில் நடைபெறும் விழாக்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஆடிப்பூர பெருவிழா. இந்த 2026ஆம் ஆண்டில் ஆடிப்பூர நன்னாள் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ஒரு மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்று வரவுள்ளது. இந்த 2 நாள் விழாவில் அன்னைக்கு கஞ்சி வார்ப்பது ஒரு மிக முக்கிய நிகழ்வாகும். பக்தர்கள் கொண்டு வரும் கஞ்சி அரிசியும் நெய்யும் கலந்தது அல்ல, அது பக்தர்களின் அன்பும் பாசமும் பக்தியும் கலந்த இறைவனின் அமிர்தம் என்று அன்னையின் அருள்வாக்கு கூறுகிறது. இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்திற்கு சரியாக ஒரு நாள் முன்பு வரும் இந்த 2026 ஆடிப்பூரத்தன்று சுயம்புவாக உள்ள அன்னைக்கு பக்தர்களே நேரடியாக கருவறைக்குள் சென்று பால் அபிஷேகம் செய்யும் மாபெரும் பாக்கியம் கிடைக்கிறது. பலதரப்பட்ட பிரச்சனைகளுடன் வரும் பக்தர்கள் இந்த பால் அபிஷேகத்தை தங்கள் கைகளால் செய்யும்போது அவர்களின் கவலைகள் தீர்ந்து ஆன்மீக வளர்ச்சியும் ஈடேறும் என்று அன்னை அருளியிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆடிப்பூர நாளில் அருள்திரு பங்காரு அடிகளார் அவர்கள் அன்னையின் அவதாரமாகவே மாறி கருவறையில் இருந்து நர்த்தனமாடி வந்து சித்தர் பீடத்தை சுற்றி அங்க பிரதட்சணம் செய்வார். மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட இந்த ஒரு நிகழ்வு பக்தர்களின் விதியையும் கர்மவினைகளையும் தீர்த்து அவர்களை காப்பதற்காகவே அன்னையால் செய்யப்படுகிறது. இது பார்ப்போரை மெய்சிலிருக்க வைக்கும் ஒரு காட்சியாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நம சிவாய.